ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, மகான்களே, யோகிகளே, தவசிகளே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். இன்று ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு எல்லா பெண் தெய்வங்கள் கோயில்லையும் மிக விசேஷமாக இருக்கும். மாவிளக்கு போடுறது, படையல் போடுறது, அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது, மிக திருமஞ்சனம் சாத்தி அழகுபடுத்தி அதை பார்த்து ரசிப்பது, பூரிப்பது, இதில் உள்ள மெய்ஞானத்தை நாம் அறிய வேண்டும், அருள் ஞானத்தை உணர வேண்டும், அருள் வழியில் வாழ வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும், மெய்ப்பொருளை அடைய வேண்டும். அதாவது இந்து மதம் என்று சொல்லப்படக்கூடிய, இந்து மதம்ங்கிறதே கிடையாது நமக்கு. ஏன்னா முதல்ல தோன்றிய நிலை இது எப்படி நாம் இந்தியா லெவலில் இந்த ஒரு சின்ன இந்த பூமியே சேர்த்து ஒட்டுமொத்தத்தில் சேர்த்து தானே நாம் இங்கே ஞானிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அவதாரத்துடைய தன்மைகளில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பூமியோடைய தன்மைகளை மொத்தத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு தனி நிலைகளாக பிரிக்க முடியாது. இருந்த போதிலும் இப்போ தற்சமயத்தில், அதாவது ஒரு 700 வருஷத்தில், ஒரு 200 வருஷம், 250 வருஷத்தில் என்ன ஆகுது, இந்து மதங்கள் 6ஆக பிரிக்கப்படுது. அதாவது பிரிச்சுக்கிட்டே வராங்க. அதை ஒவ்வொன்று சைவம், வைணவம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி பார்க்கக்குள்ள 6 மதங்களாக உருகுது. ஒன்று காணாபத்தியம், பிள்ளையார் மட்டும் வழிபடுறது, விநாயகர் மட்டும் வழிபடுறது. அடுத்தது கௌமாரம், முருகனை மட்டும் வழிபடுறது. அடுத்தது நாராயணன்னா சூரியனை மட்டும் வழிபடுறது. அடுத்தது சக்தி வழிபாடு, அம்மன் நிலைகளை மட்டும் வழிபடுறது. அடுத்தது சைவம், அது சிவன் கோயில் இதெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் சிவாலயங்கள். அடுத்தது வைணவம், பெருமாள் கோயில், இந்த கண்ணன் பஜனை மடம் இதுமாரிலாம் வரும். இப்படி 6 மதங்களாக பிரித்து அதை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் என்னென்னா, இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இந்த மனித உடலில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தான் அங்கே கோயிலில் நமக்கு சக்தியாக காமிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை நாம் உணர வேண்டும். திருக்கடையூரில் அபிராமி, நம்முடைய சர்க்குருடைய நிலைகள், அபிராமி அந்தாதி பாடலை உருவாக்கிய நிலைகளில் நமக்கு சர்க்குரு தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதெல்லாம். அப்போ அபிராமிங்க உள்ள வீகத்தை பிளந்து எடுத்து, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எதுக்கு சொல்லணும்னா, வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழுதீர்கள் என்றால், அதாவது ஒரு பெண் வீட்டில் அழுதாங்கன்னு சொன்னால்
வேதனையுடைய தன்மைகள் தான் அங்கே அதீதமாக நடந்துகிட்டு இருக்கும். த துர் அதாவது என்னன்னா எப்பொழுதும் துக்கமயமான நிலைகளாகவே இருக்கும், வேதனையான நிலைகளாகவே இருக்கும். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் செல்வம் இல்லாத போலவே இருக்கும். செல்வம் தங்கிறதுக்கான நிலைகளும் இருக்காது. இதுக்கெல்லாம் என்னென்னா காரணம் அந்த பெண்கள் தான். பெண்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதாவது சாமி எப்படி சொல்லுவார், ஒரு வீட்டில் ஒரு பெண் அழுதாங்கன்னு சொன்னால், துக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் எவ்வளோதான் அந்த ஆண் போய் உழைச்சிட்டு வந்தாலும் அது விருத்தியாம்சத்துக்கு வராது. அப்போ சக்தி எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்களும் பெண்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், பெண்களும் ஆண்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். இப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியோட உயர்வுக்காகவும், மனைவி கணவனுடைய உயர்வுக்காகவும், மகன் தாய் தந்தையருடைய உயர்வுக்காகவும், தாய் தந்தையர் மகனுடைய மகளுடைய உயர்வுக்காகவும் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இல்லறம் நல்லறமாகுது. அதுபோல் மதுரை மீனாட்சி தங்கத்திலே இது பண்ணியிருக்காங்க. அதாவது மீனாட்சின்னு சொல்லக்குள்ள எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் மீன் இரவு பகலாக இரவு அது பாட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஆண்டாள் பிறந்தது இன்னைக்கு ஆடிப்பூரம், அதுக்கு பெரிய விசேஷம். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமியெல்லாம் வீதி உலா அதாவது ஆண்டாள் நாச்சியார் என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் ஆழ்வார்களில் அவர் ஒரு ஆழ்வாராக இருக்கார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அவர் உருவாக்குனது தான். அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவனையே காதலிக்கிறார். காதலித்து அதனுடைய நிலையிலே அர்ப்பணமாகி போயிட்டார். இது எல்லாம் நம்மளுடைய இமேஜ் தாங்க. அந்த இமேஜை நம்ம ஆண்டவனை நமக்குள்ளே எப்படி வச்சுருக்கோம், உயிரான ஈசனை எப்படி வச்சுருக்கோம், ஆண்டவனில் அதாவது அதில் சுரக்கின்ற அமிலங்கள் சுரக்கின்ற நிலைகள் எல்லாமே தெய்வீக அன்பும், தெய்வீக பண்பும், தெய்வீக அருளும், தெய்வீக ஞானமும், தெய்வீக சக்தியும் பெற்று ஏகானந்தம் நடைபெற வேண்டும். இங்கே பாருங்கள், கொல்லூர் தாய் மூகாம்பிகை, அதில் ஒரு சக்கரம் ஒன்று இருக்கா, அதுதாங்க நம்ம உயிரோட வடிவம். இதுதான் நம்மளுடைய உயிரோட வடிவம். அதை எப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. கொல்லூரில் அலைமகள், கலைமகள், மலைமகள், மூக்காம்பிகை. எதை சுவாசிக்கின்றோமோ, எதை சுவாசித்து இந்த உயிரில் படுகின்றதோ அதன் நிலைகளில் நாம் உருவாகிறோங்கிறது நிலைக்கு தான் இங்கே அதை கொடுத்துருக்காங்க. ஆக ஒரு சின்ன பிரார்த்தனை எடுத்து நிறைவு பண்ணிக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அப்படியே விண்ணில் கண்களை திறந்து விண்ணை நோக்கி ஏங்கி உயிரோடு ஒன்று ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மெதுவாக கண்களை மூடி உயிரான ஈஸ்வரோடு ஒன்றி, துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து, இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா குரு அருளால் அகத்தியமா மகரிஷிகளின் அருட்சக்தியும் துருவமா மகரிஷிகளின் அருட்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்த ரிஷிகளின் அருட்சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குடும்பம் முழுவதும் படர்ந்து நாங்கள் பார்க்கும் குடும்பங்கள் முழுவதும் படர்ந்து அந்த இல்லங்களில் வாழ்கின்ற தாய்மார்களும் சகோதரிகளும் மகள்களும் பெண் குழந்தைகளும் மாணவிகளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற்று அவர்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாபவினைகள் பாவவினைகள் பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் உடல் நலம் உடல் பலம் மனநலம் மனபலம் தொழில் பலம் செல்வம் சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு குடும்ப ஒற்றுமையோடு மலரின் மனம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற்று அவர்கள் படிக்கும் கல்வி அவர்களுக்கு உற்றதுணையாக உறுதுணையாக இருந்து நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் வளத்தையும் கொடுத்து அவர்கள் மலர் மனம் பெற்று மகிழ்ந்து வாழ் சக்தி பெற்று கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று ஒற்றுமுடன் வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனமும் ஒன்றி இரு உயிர் ஒன்றி இரு உணர்வும் ஒன்றி அலைமகள் கலைமகள் மலைமகள் அத்தனை சக்தியும், அதாவது திருவாரூர் கமலாம்பாள் நிலைகளில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற நிலையில் ஞானசக்தியாக இருக்கின்ற கமலாம்பாள் போல் அந்த உயர்ந்த நிலைகளை ஒவ்வொரு தாய் குலங்களும் பெற வேண்டும். அவர்கள் வாழ்வில் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற வேண்டும். ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா.